என்ன அருணா, இன்னைக்கு காய்கறி நெருக்கத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை போல இருக்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் வீக்கெண்டா? வீக்கெண்ட்னால நானே பாவம் போனா போறதுன்னு விட்டுட்டேன். ராத்திரி கொஞ்சம் வேற ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு ராத்திரிக்கு ஏதாவது பண்ணணும் இல்ல, அப்ப கொடுக்கலாம். வேற ஏதாவதுன்னா இப்படி கொடுக்க போறியா, இப்படி கொடுக்க போறியா? கட் பண்றதுக்கு தான். என்னத்தை கட் பண்ணணும்? கட் பண்றதுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்து சாதம், தால். சாதம் என்ன சர்ஃப் போட்ட மாதிரி வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு? ரின்னா? இல்ல இல்ல, நல்லா களைஞ்சா வெள்ளை வெள்ளையர்னா இருக்கு. அப்படியா? இது வந்து பொன்னி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. சாப்பாட்டு புழுங்கல் அரிசி பொன்னி. ஆமா. இந்த அரிசிக்கெல்லாம் வந்து எந்த அரிசிக்குமே இது பசு நெய். வெரி குட். பசு நெய் மஞ்சள் கலர் இருக்கு. ஆமா, பசு நெய் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். சரி, எனக்கு ஒன்று தெரியும். எனக்கு இப்போ இது பேர் என்ன, இது முன்னாடி சொன்னீங்க அரிசி பொன்னி அரிசின்னு சொன்னேன்ல. இப்போ அரிசிக்கு வந்து ஏன் வந்து பெண் பெயர் மாத்திரம் வச்சிருக்காங்க பொன்னி அப்படின்னு? ஆண் பெயர் வைக்கலையா எதுவுமே? வீரபாண்டிய கட்டபொம்மன் அரிசி இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் அரிசி, வாவு சிதம்பரனார் அரிசி, பாரதியார் அரிசி அப்படி பேர் வைக்கலாம்ல. ஏன்னா தஞ்சாவூர்ல பொன்னி நதி, காவிரி ஆத்துல ஆத்தங்கரையில வளர்றதுனால ஆமா, சோ பொன்னி. பட் வந்து ரொம்ப அந்த கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த நெல் கதிர்லாம் வந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதனால பொன் கலர்ல இருக்கிறதுனால பொன்னி. நெல்லு இல்ல, எந்த நெல்லா இருந்தாலும் அது கோல்டன் கலர்ல தான் இருக்கும் அது கதிர் இல்லையா? இங்க பாருங்க, வந்து தால். தால் வந்து இந்த தால் பாத்துர்க்கேன் நான். இல்ல, மிக்ஸட் தால். இது தால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு. மிக்ஸட் தால் அதனால சொன்னேன். அப்படியா? அப்புறம் இது நீங்க வாங்கிட்டு ஸ்மெல் பியூட்டிஃபுல்லா வருது. ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்த சக்கரவள்ளி கிழங்கு. நான் வாங்கினதா? அது அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நான் செலக்ட் பண்ணா எது செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் தெரியுமா? நீ கூட அழகா இருக்குல்ல. நான் செலக்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும் எப்பவுமே. சரி, நான் செலக்ட் பண்றது அழகா இருந்ததுன்னு சொன்னாதான் உங்களுக்கு பெருமை. நல்ல வேளை நான் செலக்ட் பண்ணது அழுக்கா இருக்குன்னு சொல்லாம இருந்தது. நான் ஏற்கனவே பிடிச்ச நான் செலக்ட் பண்ணது அறிவா இருக்கும், அழகா இருக்கும், அன்பா இருக்கும், பண்பா இருக்கும். அவ்வளவு நீ செலக்ட் பண்ணதுல இருக்குமா? பதில் சொல்லு. நான் செலக்ட் பண்ணது சமுத்தா இருக்குமா? ரொம்ப நான் சொன்ன பேச்சு கேட்கவும் இல்ல, நீ சொல்லி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நீ கேட்காம இருந்தா கூட சிலதுல கேட்க வச்சிருவேன். அதான் சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன், இப்போ நான் டக்குன்னு யோசிக்காம கடகடன்னு சொல்லிட்டேன். உனக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா வந்து நீ பொய் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்லதையே ரிப்பீட் பண்ணாம நான் வேற எப்படி சொல்லலாம்னு பார்த்தேன். சோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு சொன்னதானே எனக்கு பெருமை. இல்ல, நான் வந்து உன்னை பாராட்டி என்ன சொன்னாலும் அதையே நீ எனக்கு திருப்பி சொல்ல முடியாது தெரியுமா? ஏய், நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. திரும்பி நீ என்கிட்ட வந்து ஏங்க நீங்க இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கு சொல்ல முடியுமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொன்னது எக்ஸாக்டா நீ சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் இல்லையா? நீ புதுசா யோசிக்கணும். நான் யோசிக்காம சொல்லிடுவேன். அதுதான் கோவத்திலையா? கோவம் இல்லைல்ல? சரிதான். நல்லா இருக்கு. நீ இன்னைக்கு இந்த தால் பண்ணிந்த பத்தியா? அப்ப நல்ல கமகமன்னு வாசனை வந்து பசியை கிண்டி விட்டுருச்சு எனக்கு ஆக்சுவலாக. அதான் எந்த உணவு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பசியை கிண்டி விடுறதோ இல்லை, அது நல்ல சுவையா சமைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. அதனோட அந்த இது இருக்கு இல்லையா, வாசனை, அதுவே சுண்டி இழுக்கிறது இல்ல, அது மாதிரி அபாரமான வாசனை வந்தது இன்னைக்கு. பால்கனிக்கு கிச்சன் சர்வீஸ் ஏரியால போனாலே அக்கம் பக்கத்துல எல்லாம் தணிக்க பண்றாங்க, அதெல்லாம் அப்படியே நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அதுல இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உனக்கு? ஆமா ஆமா, நேற்று கூட தனியா பொடி ஸ்மெல் வந்தது. சரி பண்ணலாமான்னு பார்த்தேன். வத்த குழம்பு, தனியா பொடி, புதுசா அந்த மாமி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நல்ல வத்த குழம்புல புதுசு என்ன இருக்கு?
ஒரு நாள் புதுசு இல்ல, டிஃபரெண்டா சொல்றதுக்கு புதுசு புதுசு பண்றது வத்த குழம்பு, இதுல வத்த புதுசா அப்படின்னா. ஆனா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். வறுத்து அதை அரைச்சு பொடி பண்ணி போடுறாங்கல்ல, கீழாத்து மாமி பக்கத்தாத்து மாமி எல்லாம் பண்ணும்போது ஸ்மெல் வரும். ஆனா அவளும் அதே மாதிரி சொல்லியிருக்கா, நீங்க பண்ற ஸ்மெல்லாம் நல்லா வருது அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வீட்டுல எனக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா, நேத்தி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை நம்ம, இல்லையா? எல்லாமே இன்னைக்கு பண்ணி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுறோம். அதை அந்த லஞ்சோட அது முடிஞ்சு போயிடுறது, இல்லையா? அது வந்து நம்ம பாத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி, இல்லையா? நேத்தி மிஞ்சினது அப்படின்றது ஒன்லி அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் கண்ணுப்பிடி வைக்கிறதுக்கோசரம் மிஞ்சினது கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா இது வந்து உங்களுக்கு பழையதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாதத்தை வந்து தண்ணியில போட்டுட்டு அது ரெசிபி சொல்லு, பழைய எப்படி பண்ணுது ரெசிபி சொல்லு. மிஞ்சின சாதத்தை தண்ணியில நல்ல தண்ணியில போட்டு வச்சிடணும் ராத்திரியே. மறுநாள் காலம்பரை மண்பானையா இருந்தா ரொம்ப நல்லது. மண்பானையில வச்சா ரொம்ப அதோட இது ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். சாதத்தோடது பாத்திரத்துலயும் வைக்கலாம். நான் அதை வச்சிருக்கேன் ஆக்சுவலா. அது வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. இப்போ அதுல குட் பாக்டீரியா வருது. ஓகே, இப்போ சாதம் வந்து நல்ல வெந்த சாதத்தை எடுத்துக்கணுமா அதுக்கு? ஆமா ஆமா. நல்ல வெந்த சாதத்தை எவ்வளவு கரண்டி எடுத்துக்கணும் பழைய இது பண்றதுக்கு? எவ்வளவு மிஞ்சிருக்கோ அவ்வளோ. ஓகே, எவ்வளவு மிஞ்சிதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ எடுத்துக்கணும் கிடையாது அதுல. ஓகே ஓகே. அப்புறம் அதுல எவ்வளவு தண்ணி விடணும்? தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு விடணும். ஃபுல்லா அது இம்மர்ஸ் ஆகணும். தண்ணி வந்து அதாவது அந்த பாத்திரத்துல அது சாதம் மூழ்கி அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கணும். ஆமா ஆமா. ஓகே, மாதிரி இருக்கணும். அது வந்து ரொம்ப அதோட இப்ப சாதம் மறுநாள் இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் நம்ம வந்து அதுல சாப்பிட்டோன்னு அதுல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடுறது இல்லையா, குட் பாக்டீரியாவும் வருது. ஸ்டார்ச் எல்லாம் போயிடுதுன்னு சொல்ல சயின்டிபிக்கா தெரியுமா உனக்கு? ஆமாங்க, ஒரு டாக்டர் சொன்னாரு. டாக்டர் நிறைய சொல்லுவாரு யூடியூப்ல. டாக்டர் சொன்னது கேட்டியா? அப்படிதான் சாப்பிடுறாரா? இல்ல அந்த இவர் இருக்காரு குறையுமா அதுல, அந்த மாதிரி சாப்பிட்டா சுகர் வந்து குறையுமா? சில வாட்டி டாக்டர் சொல்றாங்க, சில வாட்டி சிவசங்கரன் மாதிரி ஆளுங்க அவங்களும் வந்து சொல்றாங்க இல்லையா, ஸ்டெர்லிங். அந்த சிவசங்கரன் கூட வந்து நிறைய சொல்றாரு. ஓகே, இப்ப தண்ணி விடணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த தண்ணி என்ன மினரல் வாட்டர் விடணுமா இல்ல சாதா வாட்டர் விடலாமா, கிணத்து தண்ணி விடலாமா, என்ன தண்ணி? ஃபில்டர் வாட்டர் தான். ஃபில்டர் வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம்ல. ஆமா, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது அதே தான். சரி, இப்ப அது மூழ்கி அது சாதம் வந்து பழையதாயிடுறது மறுநாள் எத்தனை மணி நேரம் ஊறணும்? அது ராத்திரி போட்டு காலம்பரையோ இல்ல மத்தியானமோ சாப்பிடலாம் லஞ்ச். ஓகே, இது வந்து குளிர்காலம் வெயில் காலம் எப்போ சாப்பிடலாம் அது? இல்ல வெயில் காலத்துல நல்லா இருக்குமா? ரொம்ப வெயில் காலத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். குளிர்காலத்துல நம்ம அவ்வளவு ஒண்ணும் ஜில்லுன்னு ஆகிறது இல்ல. ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா, அதுல இந்த பழைய இதுன்னு சாப்பிடுறோமே அந்த சாதம் சாப்பிடும் போது டயபெட்டிஸ் காரங்களுக்கு சுகர் ஏறது இல்லை. ஆக்சுவலா சம்டைம்ஸ் லோ சுகரே கூட வருது. இப்ப சொன்னேன், அதுதான் டாக்டர் சொல்றாருன்னு சொன்னேன். லோ சுகரே கூட வருது சில வாட்டி. அண்ட் அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த பழைய தண்ணி ஊறின சாதம் ஊறின வாட்டர், அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல அந்த தண்ணியை குடிக்கிறது இல்ல, அது டேஸ்டுக்கு டேஸ்ட். அண்ட் அதுலயும் வந்து அந்த ஈஸ்ட் கலந்தது வாட் எவர் நீ சொல்றிய அது இருக்கு. அதுல வந்து இந்த நீர்மோர் பண்ணலாம். இல்ல நம்ம ப்ரோபயோட்டிக் கர்ட் எல்லாம் வாங்குறோம்ல, வெளியில இருந்து வாங்குறோம்ல. ஆமா, அது வந்து ரொம்ப நார்மல் கர்டை விட விலை ஜாஸ்தி. அது நீங்க ஒரு ட்ரே வாங்கினீங்கனாலே. ஆமா, அதுக்கு பதிலா இந்த பழையது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. ப்ரோபயோட்டிக் கர்ட் சாப்பிடுறது வீட்லயே பண்ணலாம் அத. ஆமா. சரி, வழக்கமா ரசம் பண்ணுவீங்க கிடையாது இன்னைக்கு? அதுக்கப்புறம் வந்து தால் சக்கரவள்ளி கிழங்கு. இல்ல சக்கரவள்ளி கிழங்கு has become also an additional item இல்ல, நல்ல வைத்த சக்கரவள்ளி கிழங்கு பிரமாதமா இருக்காருண்ணா. அன்னைக்கு வாங்கினது இல்ல, இது சூப்பரா இருக்கு. அதாவது அந்த சிஜிஹெச் சேர்த்தாப்புல அந்த ஷாப்ல ரோட் சைட் ஷாப் தான் அது. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு சக்கரவள்ளி கிழங்கு. அது வந்து சுகருக்கு கூட சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து இல்ல இதை ஏத்தாது, சர்க்கரையை ஏத்தாது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சுவையான உணவு. அடுத்தது என்ன சாப்பிடலாம்? தால் சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருந்தது. தான் சொன்னேன், தால் தான் என்னை இன்வைட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் தரியா
சாப்பிடும்போது லைட்டா வாட்டர் சாத்தும் வேற பாக்கி இருக்கு பொழுது இப்பதான் வந்து பழைய மீறாதுன்னு சொல்றேன். இல்ல நீங்க உடனே கவுத்துட்டிய. இல்ல நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, சரி ஓபன் பண்ணி காமிக்க வேண்டாம்னு நினைச்சேன். அப்படியா? ரேரா மீந்தது போல இருக்கப்போ. ஆமா. ஓகே ஓகே. டசன்ட் மேட்டர். என்னைக்கா ஒரு நாள் நம்ம வயலேஷன் வந்தாலும் வரும் இல்லையா? தப்பு இல்ல. நீங்க வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். தேர் இஸ் ஜெனரல் ரூல். அதுக்கு எக்ஸெப்ஷன் இது. ஆமா. ஆனா எனக்கு பிடிக்கும் ரசம் இருக்கு இல்லையா? அது இவங்க பசங்க எல்லாம் வந்து ஒரு சாதம் தான் சாப்பிடுறாங்க. அவங்க வந்து ஒரு சாதத்தோட போரும்னு சொல்லிடுறாங்க. வெறும் மோர் தான் சாப்பிடுறாங்க. அதனால வந்து வேற வழியே இல்லாம இருக்கு. சாதம் இதெல்லாம் மிஞ்சு போயிடுது. தயிர் ரொம்ப ரேரா தான் சாப்பிடுறாங்க. பாலே சாப்பிடுறது இல்ல. அவங்கெல்லாம் வேகன் பன்னீர்னா நிறைய சாப்பிடுவாங்க. பன்னீர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஹோட்டல்ல போனா கூட சப்பாத்தி பன்னீர் இல்ல வந்து இது கீ ரோஸ்ட் அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ் சப்போர்ட்டர். அவங்க கீ ரோஸ்ட் இல்ல ஓபிஎஸ் சப்போர்ட்டரா இபிஎஸ் சப்போர்ட்டரான்னு கேட்டேன் நான். அது தெரியல எனக்கு. சாப்பாட்டுல அதெல்லாம் எந்த சப்போர்ட் அந்த சப்போர்ட்லாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுரும்பா. டேஸ்டா இருந்தா போதும். வெஜிடேரியனா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க எப்ப ஹோட்டலுக்கு போனாலுமே இந்த கீ ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க பசங்கள. நான் என்ன ஆர்டர் பண்ண சொல்லுவாங்களா? நீங்க வந்து சென்னா பட்டூரா பாவ் பாஜி. எனக்கு மெனு கார்டே காமிக்க வேணாம். நான் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து நீ கூட இடியாப்பம். நீ கூட வந்து கேரளா பாக்குறது மலையாள படம், சாப்பிடுறது ஆப்பம் இடியாப்பம். நான் வந்து கேரளால பிறந்திருக்க வேண்டியது. அந்த விவேக் ஒரு படத்துல சொல்லல, எண்டே கடவுள் குருவாயூரப்பன். இல்ல நிறைய பேர் மாதிரி கேட்டாங்க என்ன கேரளா வாங்க கேட்டிருக்காங்கல்ல. கேட்பாங்க. யார் கேட்பாங்க? உன்ன என்ன கேட்பாங்க? இல்ல கேரளால நிறைய தலைமுடி ஜாஸ்தியா இருக்கும்ல எல்லாருக்கும். அதனால அவங்க தலைமுடியை வச்சு கேட்பாங்க. அது சொன்னேன். பட் கேரளால இருக்கவங்க தலைமுடி நீளமா இருக்குமா? ஆமா, அங்க தேங்காய் எல்லாம் விளையாடுது இல்ல. தேங்காய் விளையாடுது, ஆனா தலைமுடி விளையாடு இல்ல. நிறைய நல்லா இருக்கும் உங்களுக்கு அடர்த்தியா. இல்ல அடர்த்தியா இருக்கும். தலையில நிறைய தேங்காய் எண்ணெய் தடவின்னு இருப்பாங்க எல்லாரும். அவங்க நான் கேரளாவுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். சபரிமலைக்கு போச்சு பாத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தடவி அதான் சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வரைச்சு போகும்போது பார்க்க கூடாது யாரையும். திரும்பி வரைச்சு பார்த்துருக்கேன். அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க நிறைய பேர். தலைமுடி வந்து அவங்களுக்கு அந்த நல்ல தேங்காய் எண்ணெய் தடவி பல பல பலன்னு சுட்ட முடியா அடர்த்தியா இருக்கும். ஆமா ஆமா. நித்யா மேனன் இருக்காள, மறைக்கவே மாட்டேங்கிறீங்க. நித்யா மேனன் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது, மறைக்க முடியாது.